எஃப்ஐஐ டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணலாம்? அண்ட் எஃப்ஐஐ டேட்டாவ வச்சு எப்படி மார்க்கெட்டோட ட்ரெண்ட நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும்? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்ரிடே என்எஸ்சில வந்து ஒரு டிஃபரெண்ட் டேட்டாஸ பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னா, ஓவரால் இன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எத்தன நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எஃப்ஐஐ ஓடது? எத்தன நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டிஐ ஓடது? அதுல எஃப்ஐஐ ஓட ஃபியூச்சர்ஸோட டிரான்சாக்ஷன் எவ்வளோ? ஆப்ஷன்ஸோட டிரான்சாக்ஷன் எவ்வளோ? கேஷ் மார்க்கெட் எவ்வளோ? அதே மாரி டிஐக்கு அந்த மாரி ஒவ்வொன்னா போடுவாங்க. ஸோ இதுல எஃப்ஐன்றது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஃபர்ம்ஸ், ஒரு பெரிய ரிசர்ச் டெஸ்க்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் ஃபர்ம்ஸ் தான் இந்த எஃப்ஐ இன்வெஸ்டர்ஸ். டிஏன்றவங்க வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம ஏன் டிஏஐ டேட்டாவை விட எஃப்ஐ டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, டிஏஐன்ற இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க வந்து நார்மலா இந்தியால 3 டைப்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நார்மல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாரி இன்வெஸ்ட் பண்றவங்க. செகண்ட் வந்து இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொப்ரைட்டரி டெஸ்க். அவங்களோட ஓன் கேபிட்டல வச்சு ட்ரேட் பண்றவங்க. தேர்ட் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். உங்கள மாரி என்ன மாரி ஒரு ஓவரால் டீம். ஸோ இந்த எஃப்ஐ தான் எப்பவுமே வில் ஹேவ் அ லார்ஜர் கேபிட்டல் எக்ஸ்போஷர். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு மேனேஜ் பண்றதுனால, அவங்க எடுக்கிற ட்ரேடிங் டெசிஷன்ஸ் பெட்டரா இருக்கும் நம்மள விட அப்படின்றதுனால நெறைய பேர் எஃப்ஐஐ என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி அது மூலியமா ட்ரேடிங் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ நெறைய பேரோட பிலீஃப் என்னன்னா, எஃப்ஐஐ என்ன பொசிஷன்ஸ் கரண்ட்டா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, லாங்கா, ஷார்ட்டா அப்படின்றத ட்ராக் பண்ணி நம்ம அத ரெப்ளிகேட் பண்ணோம்னா, ப்ராபப்லி நம்மளும் எஃப்ஐஐ ரூட்லயே போலாம். ஸோ தட் இன் கேஸ் இஃப் தே ஆர் லாங் நம்மளும் லாங் பொசிஷன் எடுக்கலாம். இஃப் தே ஆர் ஷார்ட் நம்மளும் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அப்படின்றதுனால எஃப்ஐ டேட்டாவ செக் பண்ணி அது மூலியமா ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா இந்த எஃப்ஐ டேட்டாவ எப்படி அனலைஸ் பண்ணலாம் அண்ட் அத வச்சு எப்படி ட்ரெண்ட பிரெடிக்ட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஃப்ஐ டேட்டாவ பிரெடிக்ட் பண்றதுக்கு என்எஸ்சி இந்த டேட்டாவ பப்ளிஷ் பண்ணாலும் என்எஸ்சி வந்து ஒரு ரா ஃபார்மேட்ல. ஸோ இத ஓவராலா ஈஸி டு அனலைஸ் ஃபார்மேட்ல குடுக்குறது சென்சிபிள் வெப்சைட். ஸோ நீங்க ஒன்ஸ் சென்சிபிள் வெப்சைட்குள்ள லாகின் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ கிளிக் ஆன் அனலைஸ். அதுல ஸ்பெசிஃபிக்கா எஃப்ஐஐ டிஐ டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சம்மரி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, டெய்லி எஃப்ஐஐ பை அண்ட் செல் இன் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ல ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட எஃப்ஐயோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் லெவல் இருக்கு, புட் லெவல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் ஓவரால் மார்க்கெட் வந்து நான் அந்த அப் ட்ரெண்ட்ல போகுதா இல்லை டவுன் ட்ரெண்ட்ல போகுதான்றத பார்க்கணும். ஜெனரலி இந்த எஃப்ஐஎஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட போர்ட்ஃபோலியோ டவுன் சைட் அதிகமா போகாம இருக்கணுன்றதுக்காக இந்த புட் ஆப்ஷன்ஸை ஹெட்ஜஸா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு பியரிஷ் மோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா இந்த டெய்லி ஆக்டிவிட்டியில நீங்க என்னைக்காவது ஸ்பெசிஃபிக்கா புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா வாங்கியிருக்கிறது, எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, தட் குட் பி அன் இண்டிகேஷன் தட் ஓகே. அவங்க ஒரு டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால புட் ஆப்ஷன்ஸ ஹெட்ஜஸா வாங்குறாங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாரி என்ன நோட் பண்ணணும், என்ன இக்னோர் பண்ணணும் அப்படின்னு மெயினா பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கலர்லாம் வந்து கால் ஆப்ஷன். ரெட் கலர்லாம் வந்து புட் ஆப்ஷன். ஸோ இந்த 14த் ஆஃப் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 44,000. ஆனா கால் ஆப்ஷன் வந்து வெறும் 4,000. ஸோ கால் ஆப்ஷன விட புட் ஆப்ஷன் 10 டைம்ஸ் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு கோ டவுன். அந்த நீங்க பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் மார்க்கெட் வாஸ் கோயிங் டவுன். அண்ட் அதே மாரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த டேட்டாவ நீங்க இக்னோர் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ண நிறைய ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், குளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால எப்பவுமே 27த் ஆஃப் பிப்ரவரி வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புட்ட விட கால் அதிகமா இருந்திருக்கு. ஸோ ப்ராபப்லி நிறைய பேர் கால் ஆப்ஷன ஷார்ட் பண்ணது ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால மேபி அங்க அதிகமா கால் ஆப்ஷன் இருக்க மாரி காமிக்கும். ஸோ அதனால எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட்ட நீங்க டே டு டே பேசிஸ்ல இக்னோர் பண்ணுங்க. ஓவராலா என்னைக்காவது ஒரு நாள் கால விட புட்டு 3, 4, 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல இதெல்லாம் இந்த மாரி எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னா, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எ டவுன் ட்ரெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜனவரி எடுத்துக்கோங்க, இல்ல பிப்ரவரி எடுத்துக்கோங்க. பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் ஜனவரி அப்ராக்ஸிமேட்லி நியர் டூ த பட்ஜெட் செஷன் பார்த்தீங்கன்னா, தே வர் ஹேவிங் எ ஹையர் கால் ஆப்ஷன்ஸ். ஏன்னா மார்க்கெட் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் புட் ஆப்ஷன் இருக்கு. ஆனா 1.5 லேக்ஸ் தான் கால் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் வந்து புட் ஆப்ஷன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 6த் ஆஃப் பிப்ரவரி. ஸோ ஆஃப்டர் 6த் ஆஃப் பிப்ரவரி எஃப்ஐஎஸ் வேர் எக்ஸ்பெக்டிங் ஒரு டவுன் ட்ரெண்ட். அதே மாரி தான் இருக்கு. அதுக்கு இந்த பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா, அதே மாரி இட் வென்ட் ஆன் அ டவுன் ட்ரெண்ட். அடுத்தது ஆப்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி. எஃப்ஐயோட ஆப்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி. இப்ப எஃப்ஐயோட ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஸோ டெய்லி எஃப்ஐ பை அண்ட் செல் இன் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அது ஒண்ணும் இல்ல. இந்த லைனுக்கு கீழ இருந்தா தே ஆர் ஷார்ட். இந்த லைனுக்கு மேல இருந்தா தே ஆர் லாங். அவ்வளவுதான். ஸோ ஆல்மோஸ்ட் 23rd ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா,
எஃப்ஐஐ வந்து ஃபியூச்சர்ஸை பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. லாங் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 23 ஜனவரிலேருந்து ஆல்மோஸ்ட் 31 ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்ரிடே பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். இந்த பிங்க் லைன் தான் மார்க்கெட் மேல போகுது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22,800லேருந்து ஆல்மோஸ்ட் 23,500 இந்த ரேலி 1000 பாயிண்ட் ரேலி பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி ஜனவரிலேருந்து பிப்ரவரி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 4th வரைக்கும் கூட அவங்க பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்காங்க. அண்ட் பிப்ரவரி 4th தான் 23,739 நிஃப்டி இருந்திருக்கு. அந்த பிங்க் லைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, தேர் நெட் ஷார்ட். ஸோ அந்த ஓவரால் ஃபியூச்சர்ஸை வந்து நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லைனுக்கு கீழே நெகட்டிவா போச்சுன்னா தேர் ஷார்ட், பாசிட்டிவா போச்சுன்னா தேர் லாங். ஸோ 6th பார்த்தீங்கன்னா தேர் ஷார்ட் தான். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. அண்ட் 27th பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அப்சைட் இருக்கு. அது காரணம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட். ஸோ ஷார்ட் பண்ணதை அவங்க கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ கவர் பண்ணும்போது நெட் லாங் தான் காமிக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்கு. பட் அகைன் மார்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இயர் நெட் ஷார்ட். ஸோ கம்ப்ளீட்டாக நெட் ஷார்ட். அண்ட் அதே மாதிரி 27th Feb அன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்றதுனால தே பர்ச்சேஸ்ட் இட். அதனால அது மேலே காமிக்குது. நெக்ஸ்ட் டேவை பார்த்தீங்கன்னா நெட் ஷார்ட் தான். ஸோ அகைன் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுன் சைடில் தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டும் டவுனில் தான் இருக்கு. ஸோ ஓவராலாக டெய்லி ஆக்டிவிட்டியில் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எஃப்ஐஐஸ் நெட் லாங்கில் இருக்காங்களா இல்லை நெட் ஷார்ட்டில் இருக்காங்களா ஃபியூச்சர்ஸ்லன்னு பார்க்கணும். ஸோ எப்பவுமே இந்த லைன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக மேலே இருந்ததுன்னா ஓகே அவங்க வந்து நிறைய பக்காவாக புல்லிஷாக இருக்காங்கன்னு அர்த்தம் எஃப்ஐஎஸ். இன்கேஸ் இந்த லைனுக்கு கீழே சிக்னிஃபிகண்டாக டவுன் இருந்ததுன்னா தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷ்னு அர்த்தம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃப்ரம் 6th March to 12th March இந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கா மேலேயும் இல்லை, டிராஸ்டிக்கா கீழேயும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு நெய்தர் கோயிங் அப் நாட் கோயிங் டவுன், ஒரு மாதிரி ஃபிளாட்டாக தான். ஸோ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு கீழே நெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். எஃப்ஐஐயோட ஓஏ இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஓவராலாக இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது செப்டம்பர் மந்த். செப்டம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் லைன் பார்த்தா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 24,900லேருந்து ஆல்மோஸ்ட் 26,200 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பார்லாம் வந்து கால் ஆப்ஷன்ஸ், ரெட் பார்லாம் புட் ஆப்ஷன்ஸ். ரெட்டை விட கிரீன் அதிகமாக இருந்ததுன்னா வி ஆர் புல்லிஷ். அதே மாதிரி கிரீனை விட ரெட் அதிகமாக இருந்ததுன்னா வி ஆர் பேரிஷ். ஸோ வி ஆர் இந்த சென்ஸ் எஃப்ஐஐஸ் ஆர் பேரிஷ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கிரீன் தான் அதிகமாக இருக்கு. which means that overall FIs are net no long there. அந்த கால் ஆப்ஷன்ஸ்ல they are long. ஸோ அப்படி இருக்கும்போது they are expecting the market to go up. அதுவே இப்போ நீங்க மார்ச்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ரெட்டுக்கும் கிரீனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆல்மோஸ்ட் கிரீன் ரொம்ப சின்னதா இவ்வளவுதான் இருக்கு. ஆனா ரெட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ ரெட்டை விட காலை விட புட் ஆப்ஷன் தான் அதிகமா FIs have purchased it. ஸோ ஓவரால் இந்த கம்ப்ளீட் மார்ச் முந்தே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டா ஆல்மோஸ்ட் 27th Feb வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 11th Feb to 27th Feb வரைக்கும் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா ஃபுல்லாவே புட் ஆப்ஷன்ஸ் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஹெட்ஜஸ்க்காக. பட் அதுக்கப்புறமா 31st Marchக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஆப்ஷன்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜஸாக வச்சிருந்தது மேபி க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் கூட ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி இதை நம்ம கன்சிடர் பண்ணோம். இது இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு அப்ரோச் வேணும். நான் லாங் போகிறதா இல்லை ஷார்ட் போகிறதா, ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நான் பை பண்ணுறதா, நிஃப்டியோ இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியோ இருக்கட்டும், நான் பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா, லாங் போகணுமா ஷார்ட் போகணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது ஏதாவது ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு மெக்கானிசம் இருக்குன்னா ஒரு மெக்கானிசம் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் எஃப்ஐஐயோட ஓஐ டேட்டா இன் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த லைனுக்கு மேலே தான் இருக்கு எல்லாமே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செப்டம்பர் மந்த்துக்கான எஃப்ஐஐ டேட்டா. அண்ட் செப்டம்பர் மந்த் எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த செப்டம்பர்ல நிஃப்டி ஒரு 24,800ல இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா 26,200. ஸோ ஒரு அப்வர்ட் ரேலி இருந்திருக்கு இல்லையா? இந்த அப்வர்ட் ரேலியில ஓவராலா இந்த ப்ளூ கலர் பார் இன்க்ரீஸ் ஆகுது என்னன்னா ஓஏ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இருக்கும். எஃப்ஐஐயோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட கன்விக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க அதிக நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் பண்றாங்க ஃபியூச்சர்ஸ்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ரேலி. அது இதான் நடந்திருக்கு. ஸோ 11th Septemberல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார் இன்க்ரீஸ் ஆக ஓவரால் எஃப்ஐஐ நிஃப்டியோட டேட்டாவும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர்ல இருந்து நம்ம அடுத்த மந்த் ஒரு அக்டோபர் பார்ப்போம். அக்டோபர் பார்த்தீங்கன்னா இனிஷியலா இன்க்ரீஸ் ஆனது அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. லைனுக்கு மேல இருந்து இப்போ லைனுக்கு கீழே வந்துருச்சு. விச் மீன்ஸ் தட் தேர் நெட் ஷார்ட். ஸோ லாங்ல இருந்து அவங்க ஷார்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஷார்ட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவராலா திருப்பி இன்னும் ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களோட ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் எஃப்ஐஐஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட ஷார்ட்ல கன்விக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மந்த்தை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நவம்பர் மந்த் பாருங்க.
ஸோ நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேர் டவுன் தான். ஸோ மேலேயே இல்ல. அந்த ப்ளூ லைன் வந்து இந்த லைனுக்கு மேல இல்ல. மேல இருந்தா தேர் புல்லிஷ். லைனுக்கு கீழ இருந்தா தேர் பியரிஷ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர் பியரிஷ் தான். அண்ட் அதுக்கப்புறம் 19த் நவம்பர் 21 நவம்பருக்கு அப்புறமா அவங்க ஷார்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்றாங்க. ஸோ கவர் பண்றதுனால ஒரு ராலி நடக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேல போகுது. ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஃப்ஐஐ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூச்சர்ஸ் டவுன்ல போதா? ஓகே. அந்த டவுன் அப்படியே கன்டின்யூ ஆகுதான்னு பாருங்க. டவுன்ல கன்டின்யூ ஆயிட்டு சடனா இப்படி ரிவர்சல் ஆகுதுன்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 23,350ல இருந்த நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்கிரீஸ் ஆகுது. ஏன்னா, எஃப்ஐஎஸ் ஷார்ட்ல இருந்தவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு டிசம்பர். ஸோ டிசம்பர் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட்டும் கீழ இறங்கிட்டே வந்திருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜனவரி பார்த்தீங்கன்னா, நியர் டூ பட்ஜெட் செஷன் உங்களுக்கான டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கீழயே இறங்கியிருக்கு. அவங்களோட ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவும் இறங்கியிருக்கு. கரெக்ட்டா 27த்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஷார்ட் பண்ணத கவர் பண்றாங்க. ஸோ ஒரு ரிவர்சல் ஆகுது. ஸோ எக்ஸாக்ட்லி ஃப்ரம் 22,000 இனிஷியலா ஜனவரி ஸ்டார்ட்டிங்ல 24,000ல இருந்த நிஃப்டி பை 27த் ஜனவரி ஆல்மோஸ்ட் 22,800ல வந்துருச்சு. அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல போகுது. ஏன்னா இவங்க ஷார்ட் பண்ண பொசிஷன கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கீழ இருந்து இந்த ரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஷார்ட் பண்ண ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட்டும் ரைஸ் ஆகுது. அண்ட் அதே மாரி பை ஸ்டார்ட் ஆஃப் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிட்டு திருப்பி தே ஆர் ஷார்ட்டிங். ஸோ 4த் ஆல்மோஸ்ட் பட்ஜெட் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தே அகைன் ஸ்டார்டட் ஷார்ட்டிங். ஸோ அதே மாரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஓவரால் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ தான் போகுது. அண்ட் பை நவ் மார்ச்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஃபெப்பும் டவுனு அண்ட் பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்ல ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். அவங்க ஃபர்தரா பெருசா டிராஸ்டிக்கா டிக்ரீஸும் பண்ணல. அதிகமான ஓஏ வந்து அவங்க கவர் ஆஃப்பும் பண்ணல. அதே மாரி இன்க்ரீஸும் பண்ணல. அதனால ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஸோ இந்த ஓவரால் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்ல போகுமா? இல்ல டவுன்ல போகுமான்றது இந்த எஃப்ஐஐயோட ஓஐ டேட்டாவ ட்ராக் பண்ணும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா, ஓகே மார்க்கெட் இஸ் கோயிங் டூ கோ அப். அது டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குன்னா, மார்க்கெட் இஸ் கோயிங் டூ கோ டவுன். அது மாரி நீங்க ஈஸியா வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாரி ஓவராலா மார்க்கெட் சென்டிமென்ட் நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருக்கான்றத நீங்க கேஷ் மார்க்கெட்ல வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ஓவரால் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்தே தே ஆர் பேரிஷ். ஸோ அக்டோபர் தான் பார்த்தீங்கன்னா, ஹோல் இதுலயே மேக்ஸிமம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் கேஷ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1,14,000 குரோர்ஸ் அவங்க நெட் ஷார்ட். ஸோ விச் மீன்ஸ் தே க்ளோஸ் தேர் பொசிஷன். ஸோ அதுலேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு பார்த்தா கேஷ் மார்க்கெட்ல அவங்க வித்துட்டு தான் இருக்காங்க. இத டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம போடுற எஸ்ஐபிஸ் இல்ல அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால அவங்க தே ஆர் பர்ச்சேசிங் இட். ஸோ நெட்டா ஓவராலா மார்க்கெட்டோட பிரெத் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ சைட்லேருந்து வந்து இப்போ வரைக்கும் அது பேரிஷா தான் இருக்கு. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ராக் ஓவரால் எஃப்ஐ டேட்டாவ வச்சு நம்ம இண்டெக்ஸ்ல லாங் போறதா, இல்ல ஷார்ட் போறதா, இல்லன்னா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல கால் ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுமா, இல்ல புட் ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. எஃப்ஐயோட அவங்களோட அப்ரோச் வச்சு நான் ரெப்ளிகேட் பண்ண போறேன்னா, நீங்க இப்படி தான் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ எஃப்ஐயோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு? எஃப்ஐயோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு? அவங்க நெட் ஷார்ட்ல இருக்காங்களா? இல்ல நெட் லாங்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு யூ கேன் டேக் யுவர் ஓவரால் ட்ரேடிங் டெசிஷன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான்